மீன் குழம்பு சட்டியில் சாம்பார் வைத்த ஸ்டாலின் இப்போது சாப்பிட முடியாமல் தவித்து வருகிறார். கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கும் நெருக்கடிகளால் திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தோல்வியை தழுவ காத்திருக்கும் ஸ்டாலினுக்கு விழுந்த முதல் அடியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அனுதினமும் அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக. கூட்டணியை முடிவு செய்ய குடும்ப உறுப்பினர்களின் தலைமையில் குழுக்களை அமைத்துவிட்டு ஸ்பெயினுக்கு சென்றார் ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் போட்ட கணக்குகள் எல்லாம் வழக்கம் போல தப்பு கணக்காகிவிட்டது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு முன்பாகவே கட்சி நிர்வாகிகளை அழைத்து கருத்து கேட்கிறோம் என நாடகம் ஒன்றை அரங்கேற்றியது திமுக. சிவகங்கை, விருதுநகர், கரூர் உட்பட பல தொகுதிகளில் இருந்து வந்த நிர்வாகிகள் தொகுதியை விட்டுக் கொடுக்க கூடாது, திமுக தான் போட்டியிட வேண்டும் என பிடிவாதமாக கருத்து சொன்னதாக தகவலையும் கசிய விட்டது. இதன் மூலம் கூட்டணி கட்சிகளை பயமுறுத்த நினைத்தார் ஸ்டாலின். கொடுக்கிறத கொடுங்க என கூட்டணி கட்சிகள் வழிக்கு வரும் என எதிர்பார்த்தார். ஆனால் ஸ்டாலின் எடுத்து வைத்த இந்த மூவ் அவருக்கே வினையாகிவிட்டது. திமுக தகவலை கசிய விட்டது போலவே கூட்டணி கட்சிகளும் தங்களது எதிர்பார்ப்பை பொதுவெளியில் சொல்லத் தொடங்கிவிட்டன. வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே 3 வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். பொது தொகுதிகளை ஒரு தொகுதிதான், 3 தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி கோரியிருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா சீட் கேட்டிருக்கோம். கடந்த முறைக்கு மேல் தொகுதி கேட்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சி கூட்டங்களில் 15 தொகுதிகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக கூட்டணி கட்சிகள் முன்வைக்கும் இந்த கோரிக்கைகளை பார்த்தால் கூட்டணி கட்சிகள் 28 தொகுதியிலும் தலைமை தாங்குவதாக சொல்லும் திமுக 12 தொகுதிகளிலும் தான் போட்டியிட முடியும். பொதுவாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வரும் வேளையில் எத்தனை சீட் கேட்டோம், எவ்வளவு கொடுப்பதாக சொன்னார்கள் என வெளியே சொல்ல மாட்டார்கள். காரணம், ஒருவேளை நினைத்தபடி சீட் கிடைக்கவில்லை என்றால் தொண்டர்கள் துவண்டு விடுவார்கள், தேர்தலில் வேலை செய்ய மாட்டார்கள். அதனால் கூட்டணி இறுதியானவுடன் அறிவிக்கிறோம் என்றுதான் எப்போதும் தலைவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக தலைமை செய்த தில்லாலங்கடியால் கடுப்பான கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாகவே இத்தனை சீட் வேண்டும் என நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டனர். அதில் அல்டிமேட் யார் என்றால் காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி 21 தொகுதிகளின் பட்டியலை கொடுத்திருப்பதாகவும் 14 தொகுதிகள் கேட்பதாகவும் முன்பு ஒரு தகவல் வெளிவந்தது. அது பற்றி கேட்டபோது காங்கிரஸ் மாநில தலைவர் செய்தியாளர்களை கடுமையாக சாட்டினார். எங்க கொடுத்தோம்? ஆமா, நீங்க பொய் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்களே எழுதி நீங்களே போட்டுக்கிறீங்க சார். இல்லையே, நாங்க யாருக்கும் கொடுக்கலையே. நாங்க பட்டியல் கொடுத்தா எங்க கட்சி லெட்டர் ஹெட்ல எழுதி போட்டு என் கையெழுத்து போட்டு கொடுப்போம். நீங்க திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படம் எடுக்கிற மாதிரி நீங்களே ஒன்றை எழுதி நீங்களே வெளியிட்டு நீங்களே கேள்வியும் கேட்கறீங்க. இப்படி பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் திமுக தலைமை கேட்டதை கொடுக்காது என தெரிந்ததும் இப்போது ஓப்பனாக 15 தொகுதிகளை கேட்டோம், 22 விருப்ப தொகுதிகளை பட்டியலிட்டிருக்கிறோம் என உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையே திமுக தலைமை 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள குழு ஒன்றை அமைத்து பேச்சாளர்களையும் அறிவித்திருக்கிறது. ஒருவேளை 39 தொகுதிகளும் ஸ்டாலின் தனித்து களம் காண போகிறாரா, இல்லை பிரச்சாரத்திற்கு கூட்டணி கட்சிகள் வர மறுத்துவிட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் குஸ்தி சண்டை நடப்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த கூட்டணியா மக்களுக்கான கூட்டணி, இந்த கூட்டணியா கொள்கைக்கான கூட்டணி, இந்த கூட்டணியா உரிமைகள் மீட்கும் கூட்டணி, இது தமிழகத்திற்கு எந்த வகையும் உதவாத பொருந்தா கூட்டணி என்பதே நிதர்சனமான உண்மை.